நீங்க ஒரு ட்ராமா பாண்ட்ல இருந்தீங்க அப்படின்னா மெயினா உங்ககிட்ட இந்த 5 சைன்ஸ் இருக்குங்க. ஒரு ட்ராமா பாண்ட் அப்படின்னா அது ஒரு சைக்கிள் மாதிரி இருக்குங்க. அதாவது ஒரு ஹனிமூன் ஃபேஸ் இருக்கும். அதாவது ரொம்ப நல்லா அந்த ரிலேஷன்ஷிப் போகும். ஒருத்தர் ரொம்ப நல்லா லவ் பண்ணுவீங்க, ரொம்ப புரிஞ்சுப்பீங்க, ரொம்ப நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒரு ஹனிமூன் ஃபேஸ் மாதிரி சூப்பரா ஒரு ஃபேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அப்யூசிவ் ஃபேஸ் வந்துரும். அதாவது பயங்கரமா சண்டை போட்டு உங்களை மேனிப்புலேட் பண்ணி உங்களை கண்ட்ரோல் பண்ணி அவங்க சொல்றதா நீங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒருத்தரை சண்டை பிடிச்சிட்டு ரொம்ப அப்யூசிவா இருக்கிற ஃபேஸ் வந்து ஒரு அப்யூசிவ் ஃபேஸ். ஸோ இது ரெண்டுமே ஒரு சைக்கிள்ல போயிட்டே இருக்கும். ஒரு அப்யூசிவ் சைக்கிள் இருக்கும், அப்புறமா திருப்பி ஒரு ஹனிமூன் ஃபேஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு சைக்கிளா போயிட்டு இருக்கிறது தான் ட்ராமா பாண்ட். ட்ராமா பாண்டோட முதல் சைன் வந்து நீங்க ஒரு வலையில சிக்கிட்டு வலையில மாட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதாவது உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற விஷயமே உங்களால பண்ண முடியாது. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறது டோட்டலா உங்க பார்ட்னரை பொறுத்து தான் இருக்கும். அவங்க சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும், அவங்க சுகமா இருந்தாங்கன்னா நானும் சுகமா இருப்பேன் அப்படின்னு டோட்டலா உங்க வாழ்க்கையே உங்க பார்ட்னர் மேல டிபெண்டா இருந்து நீங்க ஒரு வலையில மாட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ண முடியாது, உங்களால ஒரு பவுண்டரி செட் பண்ண முடியாது, எல்லாமே அவங்கள கேட்டு கேட்டு பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, அந்த ரிலேஷன்ஷிப் பயங்கர அப்யூசிவா இருக்குங்க. அதாவது பிசிக்கல் அப்யூஸ் இல்லைன்னா இமோஷனல் அப்யூஸ் ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் அப்படின்னு ஏதோ ஒரு அப்யூஸ் கண்டிப்பா இருக்கும். உங்களை போட்டு பயங்கரமா அடிப்பாங்க, இல்ல திட்டுவாங்க, மேனிப்புலேட் பண்ணுவாங்க, ரொம்ப அப்யூசிவா ஒருத்தர் கத்திட்டு அந்த மாதிரி அப்யூசிவா இருக்கும். மூணாவது, அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு கோடிபெண்டன்ட் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்குங்க. முக்காவாசி ஒரு அடிக்ஷன் இருக்கும். யாராவது ஒருத்தர் வந்து ஒரு அடிக்டிவா இருப்பாங்க, ஒரு பிஹேவியருக்கு அடிக்டடா இருப்பாங்க. அது இன்னொருத்தர் வந்து அந்த அடிக்டட் பிஹேவியர்ல இருந்து அவரை காப்பாற்றணும், அவங்கள சேவ் பண்ணணும், அவங்கள பாத்துக்கிறதே என்னோட வேலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு கேர்டேக்கர் ரோல்ல, ஒரு ஃபிக்ஸர் ரோல்ல, ஒரு சேவர் ரோல்ல இன்னொருத்தங்க இருப்பாங்க. அதே அதை விட்டுட்டு என்னால வர முடியாது, அவங்க இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு பயங்கர டிபெண்டா இருப்பாங்க. என்னோட ஐடென்டிட்டியே அந்த ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கு, அது இல்லைன்னா என்னால வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிபெண்டன்சி அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். நாலாவது, உங்களால உங்களோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி உங்களோட ஃபேமிலியை மீட் பண்ணி அந்த மாதிரி உங்களால உங்களுக்குன்னு எந்த விஷயமே பண்ண முடியாதுங்க. எல்லாத்துலயுமே அவங்க இன்வால்வ்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே நீங்க தனியா போய் யாரையாவது பாத்தீங்க, உங்க ஃபேமிலியை மீட் பண்ணீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணீங்கன்னா ஏன் என்னை விட்டு போனேன், நானும் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை முக்காவாசி வேற யாரையுமே மீட் பண்ண விடாம உங்களை ஐசோலேட் பண்ணி நான் இருக்கணும், உங்களோட எல்லா பார்ட் ஆஃப் லைஃப்லயும் நானும் உங்க கூட இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு நார்சிஸ்டிக் பிஹேவியர் மாதிரி இருக்கும். அதாவது உங்களால உங்களோட வாழ்க்கையை வாழவே முடியாது. ஃபுல்லா நீங்க அவங்கள டிபெண்ட் பண்ணி அவங்க நீங்க ஏதாவது பண்ணா கூட உங்களை பிளேம் பண்ணி நீ அப்படி பண்ண, நீ போய் ஏன் அவங்களை மீட் பண்ண அப்படின்னு சொல்லி ஃபுல்லா உங்களை அது மாதிரி அபியூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள், உங்களோட சோசியல் சர்க்கிளே ரொம்ப கம்மியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அஞ்சாவது, அவங்க பயங்கரமா உங்களை கேஸ் லைட் பண்ணுவாங்க. அதாவது எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம், எல்லாத்தையுமே நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லி எல்லா பழியும் எல்லா பிள்ளைனையும் அப்படியே உங்ககிட்ட உங்க பக்கம் போட்டுருவாங்க. அவங்க ஏதாவது பண்ணா கூட அப்படியே பிளேமை மாத்தி அப்படியே திருப்பி விட்டு பழிய உங்க மேல போட்டுருவாங்க. நீங்களே ஒரு சமயம் ஐயோ நான் தான் தப்பு பண்ணிட்டேனோ, ஐயோ நான் தான் இப்படி பண்ணிட்டேனோ அப்படின்னு நீங்களே உங்களை பிளேம் பண்ணிக்கிற மாதிரி, உங்க மேல நீங்களே பழிய போட்டுக்கிற மாதிரி அப்படியே ஆயிருங்க. சோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருந்தீங்க, ஒரு ட்ராமா பாண்ட்ல இருந்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு இதுல பவுண்டரி செட் பண்ண முடியுதா, இல்ல மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கா, இதுல ட்ரஸ்ட் பண்ண முடியுதா, இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவைதானா, இதுல இருந்து நான் வெளில வரணுமா, எப்படி வெளில வரணும் அப்படின்னு பார்த்து அதுல இருந்து வெளில வாங்க. It's easy to be happy.